ஸ்டார் டுடே எபிசோடு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வராங்க மீனா. இவ்வளோ நேரம் ஆச்சா மீனான்றாங்க. நான் கூட கொஞ்சம் லேட் ஆகும்னு பார்த்தேன், ஆனால் இந்த அளவுக்கு லேட் ஆகும்னு நான் நினைக்கல. இல்லைடா, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அது எல்லாம் முடிச்சுட்டு வந்தேன், அதான் டயர்டாக ஆயிடுச்சுன்றாங்க. அது இல்லாத நம்மளுக்கு ரூமே தர போகிறாங்க இல்லையா, அதனால இன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்குது. இன்னும் 2 நாள்லேயே கீழே தர போகிறதா சொல்கிறாங்க. நான் வேண்டான்னு சொல்லலான்னு இருக்கேன்றாங்க. மீனா என்ன சொல்லிட்டு இருக்கா மீனா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நானே உனக்கு பல முறை சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. இல்லடா, நம்மளுக்கு எதுக்கு அதுன்றாங்க. மாமா ரூம் இல்லாத இருக்காங்களே, யாரு? உன்னுடைய அப்பா ரூம் தான் இருக்கே. இல்ல, மாமாக்கு. மாமானா யாருடா? பழனி மாமாக்கு அப்படின்றாங்க. அவங்களுக்கு ரூம் இல்லைல்ல, ரூம்ல இப்ப இருக்குல்ல, அது அப்பா அம்மாவுடைய ரூம்ல தானே படுத்துட்டு இருக்காங்க. அந்த ரூம்ல அப்பா அம்மா போயிட்டும் பழனி மாமாக்கு நம்ம அந்த வீடை கொடுத்துடலான்ற மாதிரி சொல்லுவாங்க. வீட்டுல இருக்கிறவங்கள சும்மா விடுவாங்களா, இல்ல அவங்களுடைய அண்ணனுங்க தான் விட்டுருவாங்களா? அதெல்லாம் கண்டிப்பா நடக்காத ஒரு விஷயம்ன்றாங்க. நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க மீனா, அது நம்மளுக்கு தேவைன்றாங்க. நீ அடுத்தவங்களை பத்தி இப்படி யோசிக்கிறவனே கிடையாது. என்ன மீனா, நீ என்ன சந்தேகப்படுறியா? சந்தேகம்லாம் படலன்றாங்க. நம்மளுக்கு அந்த ரூம் வேண்டாம். ஏன்னா இந்த அழகான ஒரு குடும்பத்தை விட்டு தனியா போய் இருக்கணும்னு சொல்ற பாரு, இது ரொம்ப தப்புடா. இதெல்லாம் தெரிஞ்சா அத்தை மாமா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. மீனா, அடுத்தவங்களை பத்தியே நீ எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய லைஃபை நாம தான் பார்த்துக்கணும், அவங்கள பத்தி யோசிக்க வேண்டாம். எனக்கு அத்தை மாமாவோட சந்தோஷம் முக்கியம், எனக்கு இவங்க கூட இருக்கதா பிடிச்சிருக்குன்னு மீனா கோவமா சொல்லிட்டு போயிடுறாங்க. செந்தில் செம டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் மேல ரூம்ல இருக்கும் போது சரவணன் உள்ள வராங்க. வாங்க மாமான்றாங்க. இங்க பாரு, இன்னும் என்னடாடி போய் சொல்ல போறீங்க? உங்க அப்பா எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காரு? என்ன பண்ணாங்க? அவரு எங்க கடையில அந்த வேலைக்கு வராமே, இதெல்லாம் நீங்க போட்ட பிளானா? இல்ல மாமா, அது வந்துன்றாங்க. இல்ல, அப்பா சும்மா சொன்னாரு, சும்மா ஒண்ணும் சொல்லல. இன்னைக்கு கடைக்கே நாளையில இருந்து கடைக்கு வந்தாருன்னு அப்பா கிட்ட சொன்னாங்க. அப்பாவுமே சரின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுலன்றாங்க. இங்க பாரு, நீ பண்ணிட்டு இருக்கிறது எதுவுமே சரியில்லை. உங்க அப்பா மட்டும் நாளைக்கு கடைக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் நீ வேற ஒரு சரவணனை பாப்ப அப்படின்ட்டு கோவமா திட்டிட்டு போயிடுறாங்க. மைல் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தங்கமயில இருந்துட்டு எதுக்கு தான் இப்படி எல்லாம் அப்பா பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல, என்ன சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்கன்ட்டு ரொம்பவே கவலையோடு இருந்துட்டு இருக்காங்க மயில. அதுக்கப்புறமா பாண்டியன் இவங்க எல்லாம் ஹாலில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பழனியை பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ண சொல்லுவாங்க, கடையில் இருக்க சொல்லுவாங்க சரவணனை. சரிங்க மச்சான், நான் பார்த்துக்கிறேன்னு வாங்க. அவங்க போனதுமே சுகனி உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையாங்க, அவங்க பையன் சொகுசா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, உங்களை கடையில் போய் வேலை செய்யணும்னு சொல்றாங்க, இது கூட உங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு கோவப்பட்டு சண்டை போடுறாங்க. உங்களுக்கு அசிங்கமே இல்லை அப்படின்றாங்க. இதை சரவணன் பார்த்துடுறாங்க. அப்புறம் உள்ள போயிடுவாங்க. மாமா, ஏதாச்சும் பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, சொந்தக்காரது ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு வர சொன்னா, வேலை இருக்குன்னு சொன்னேன். அவங்க என்ன நினைப்பாங்க, அசிங்கமா நினைக்க மாட்டாங்களான்ற மாதிரி சொன்னா. மாமா, நான் பார்த்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. சரிடான்னு வாங்க. இங்க பாருங்க, நீங்களாம் திருந்தவே மாட்டேங்க. மறுபடியும் சுகனியை திட்டிட்டு போயிடுறாங்க. பழனி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ராஜிக்கு ஃபோன் கால் வருது. அவங்க இந்த மாதிரி இடத்துக்கு வந்துருங்க, இங்க இதை பண்ணுங்கட்டு எல்லாம் ஒர்க் விஷயமா பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு புத்திசாலியா இருக்க பாத்தியா அப்படின்ட்டு ராஜியை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் தங்கமயிலோட வீட்டுல கடங்காரங்க பயங்கரமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடன் வாங்க மட்டும் தெரியுதுல, கொடுக்க தெரியாதான்னு வாங்க. இதெல்லாம் பார்த்த மயிலும் ஃபீல் பண்றாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.